நமக்கு அறியாத பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். எல்லாரும் வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடுறார். ஆமாவா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அறியாத புரியாத பல காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்ல இருக்கிறார். மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. மோசேயினுடைய வாழ்க்கையிலே எனக்கே என்ன செய்வேன்னு தெரியாம இருந்த ஒரு சூழ்நிலைமையில தான் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போதுதான் கர்த்தர் தம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ அறியாத மோசே, உனக்கு புரியாத மோசே, நீ இதுவரை கேட்டுறாத சில காரியங்களை நான் உன்னோட பேச விரும்புறேன். அல்லேலூயா. எப்பவும் போல அவன் பிசினஸ் பண்ணிட்டு வரான், எப்பவும் போல ஆடு மேய்ச்சிட்டு வர்றான், எப்பவும் போல நீங்க டெய்லர் வேலைக்கு போகலாம், எப்பவும் போல நீங்க பிசினஸ்க்கு போகலாம், எப்பவும் போல வேலை செய்யற இடத்துக்கு போகிற இடத்துல போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையில 6 நாள் வேலை செய்து இன்றைக்கு 7ஆம் நாள் பரிசுத்த பர்வதத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கே வாசிக்கும் போது 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். வேலை செய்து சோர்ந்து போய் நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கலாம். இந்த தேவ பர்வதம் உங்களை ஆண்டவர் சந்திக்கிற பர்வதம். இந்த தேவ பர்வதம் உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை சொல்லிக் கொடுக்கிற பர்வதம். இந்த தேவ பர்வதத்திலிருந்து உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போகிறார். ஒரு விசை கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பர்வதத்தில் இருந்து என்னோடு பேசுவீராக, ஒரு அற்புத காட்சியை நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் வாய்களை திறந்து ஜெபிக்க முடியும்? இப்பொழுது ஒரு தேவ பர்வதத்தின் காட்சி உங்களுக்கு உண்டாவதாக. ரீமானா ஹன்பல் கரதுரி அந்துரபா ஷதபரபலரபா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயை சந்தித்த அந்த தேவ பர்வதம் இன்றைக்கு இந்த பர்வதமாய் மாறுவதாக. இந்த இடத்திலே மோசேயோடு பேசின தேவன், மோசேயோடு பேசின தேவன் எங்களோடு பேசுவீராக. இந்த நேரத்தில் இந்த பர்வதத்தில் எங்களோடு கூட நீ சந்திப்பீராக. ஒரு அதிசய காட்சியை எங்கள் கண்கள் காணட்டும். வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து நீ அறியாத ஒரு காரியத்தை, உனக்கு புரியாத சில காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். என் சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு ஆமென், நீ எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? உனக்கு ஒரு அற்புத காட்சி தெரிந்திருக்கிறதா? இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புத காட்சி உண்டாக போகிறது. இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. நீ அறியாத சில காரியங்களை, உனக்கு புரியாத சில காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிறாய். நீ தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிறாய். சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். ரகபா சந்த ரகதா ரபா லரா டூரபா ஹந்த ரபா லபா ரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் கண்கள் திறக்கப்படட்டும். மோசேயின் கண்களை திறந்த அந்த அதிசய காட்சியை பார்க்கும்படி கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராய் வந்திருந்து தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம். தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிற உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். உன்னோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வேறு யாருக்கோ இல்லை மகனே, வேறு யாருக்கோ இல்லை மகளே, வாலிப பிள்ளையே, உன்னோடு சில தரிசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னோட பேசுறாரு. உனக்கு சில தரிசனங்கள் உண்டு, உனக்கு சில பறவைகள் உண்டு, உனக்கு சில இந்த பகற்காலத்தில் உனக்கு சில பொறுப்புகள் உண்டு. நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. ஓ ஹalleluya ஹalleluya. என் பிள்ளையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன்? ஓ ஹalleluya. தபித்துக் கொண்டிருக்கிற தாயே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. உர்ரபா கந்த ரபல் அரதியன் துரதே. ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிற சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் கண்கள் திறக்கப்பட்டு, உன் காதுகள் திறக்கப்பட்டு, உன் வாயை கொண்டு
பேச போகிறாய். ருபாலா ராபா சந்தராலா ராபா. உனக்கு சில காரியங்களை, நீ அறியாத காரியங்களை, உனக்கு புரியாத காரியங்களை உனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துவேன். அதுக்கு தான் உன்னை தேவ பர்வதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சில காரியங்களை நீ இழந்து விட்டாய், அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி. அரண்மனையிலே கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களை நீ இழந்து விட்டாய். இனி வனாந்தரம் தான் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மோசே, உன்னோடு நான் பேச விரும்புகிறேன், உனக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த அற்புத காட்சி, அதற்காகத்தான் இந்த காலை வேளை ஆராதனை, அதற்காகத்தான் இந்த ஆராதனையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தேவ பர்வதத்திலிருந்து கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், என்னோட பேசும், நடத்தும். ஹல்லேலூயா. இதே தேவ பிரசன்னத்தில் காத்திருப்போம். முதலாவது, இந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? எப்பொழுது ஆண்டவர் எனக்கு அறிவிப்பார், எப்பொழுது ஆண்டவர் என்னோட பேசுவார் என்றால், கர்த்தரோடு தனித்திருக்கும் போது. பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, தேவனோடு தனித்திருக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். நல்லதா சொல்லுங்களேன். இரண்டாவது, தேவ பர்வதத்துக்கு வரும்போது சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். நல்லதா சொல்லுங்க. நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நமக்கு அறியாத, தெரியாத, புரியாத பல காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், சொல்ல போகிறார். எப்ப அவர் சொல்லுவார்? எப்ப நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? அவரோட தனித்து இருக்கும் போது. இந்த மோசே 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை இருந்தது. அரண்மனையில சகலத்தையும் கற்றுக்கொண்டான். நாட்டை பத்தி தெரியும், அதிகாரிகளை பற்றி தெரியும், வில்வித்தை தெரியும், எல்லாமே தெரியும். சகலர்களா வல்லவன் அவன். சகலத்தையும் அவன் கற்றுக்கொண்டவன் தான். அதை கொண்டு அவனுடைய லைஃப்ல எதையுமே செய்ய முடியல. பாத்தீங்களா? கவனிச்சு பாத்தீங்களா? அரண்மனை வாழ்க்கையில 40 வருஷம் இருந்தா கூட, நல்ல சாப்பாடு எல்லாமே இருந்தா கூட, தேவனுடைய திட்டம் வேற. நம்ம திறமையை வச்சு எவ்வளவு செஞ்சு பார்த்தோம்ல, பார்த்தோமா? நம்ம எவ்வளவோ படிப்பை வச்சு என்னென்னவோ பல்ட்டியெல்லாம் அடிச்சு பார்த்தோமே, ஏன் தோற்று போனோம் தெரியுமா? நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேற. கொஞ்சம் யோசித்து பாருங்க. படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம இருந்த ஊருக்கும் திருப்பூருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன் இங்க வந்தோம், ஏன் இதை செஞ்சோம்? ஒண்ணுமே சொல்லுங்க, தெரியல. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு அப்படிதான். ஏன் இங்க வந்து எனக்கு தெரியாது, எப்படி வந்தேன்னு தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அனுப்பி, இன்றைக்கு எனக்கு புரிகிறது, கர்த்தரனை ஒரு ஊழியக்காரனாய், ஒரு சபையின் போதகனாய், அநேக ஜாதி ஜனங்களை ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனாக ஆண்டவர் இயேசுவை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது இன்றைக்கு தெரிகிறது. அன்றைக்கு புரியல. அன்றைக்கு அறியாத, புரியாத, தெரியாத காரியங்களை இன்றைக்கு தேவன் அறிய வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவ பர்வதமாகிய சபைக்கு வந்திருக்கிற இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களுக்கு சில தரிசனங்களை தர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தரிசனம் உண்டாகட்டும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு தரிசனம் உண்டாகட்டும். நான் தனித்திருக்க விரும்புகிறேன். நல்லா சொல்லுங்க, தனித்திருக்க விரும்புகிறேன். நான் அற்புத காட்சியை பார்க்க விரும்புகிறேன். என்னோட பேசும், எனக்கு சொல்லித் தாரும். எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, பரலோக மேன்மையை குறித்து எனக்கு அறிவித்து சொல்லும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது இன்றைக்கு ஒரு ஏதோ சொல்லி கொடுத்த ஜெபம் அல்ல. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நீங்கள் அறியாத காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, நான் நினைச்சு பார்க்கலங்க இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும்னு. நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றோம். நம்ம நினைத்து பார்க்க முடியாத பல காரியங்கள் நடந்திருப்பது உண்மையானால், நம்மை குறித்து பரலோகம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. அதுவும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமை. ஆமென்.